விழாவுல இப்ப நாம நேர்காணல் செய்ய போறது அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட தான். அவர்கிட்ட பேசலாம். ஒரு நாள் முழுக்க பரப்புரைய நீங்க நடத்திட்டு இப்பவும் பரப்புரைக்கு நடுவுல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கீங்க. அதுக்காக முதல்ல நன்றி. இவ்வளவு பரப்புரையில நமக்கு யாரா இருந்தாலும் ஒரு சோர்வு வரும் தான். அதையும் தாண்டி இதை பண்றதுக்கு உங்களுக்கு உற்சாகம் எப்படி சார் வருது? இல்லைங்க, தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்த சாதனையின் காரணமாக வர்ற இடம்லாம் பெண்களுடைய கூட்டம், பெரிய வரவேற்பு. அவர் கொடுத்த பெண்களுக்கான நலத்திட்டத்தின் மூலம் இன்னைக்கு நாங்கள் போகும்போது உற்சாகமாக இருந்துகிட்டே இருக்கு. போராட்டங்களில் நடக்கிற வரவேற்புகள், அதுபோக பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற அந்த திட்டங்கள் மக்களை சென்று நேரடியாக சென்றிருக்கு. அதனால பெரிய உற்சாகம் இருக்கு. அதனால எங்களுக்கு டயர்டே தெரியறதில்லை. சூப்பர் சார். இதுக்கு முன்னாடி பரப்புரைகள்லயும் நான் உங்களை பார்த்திருக்கேன். உங்களை விவரிக்கணும், உள்ள உங்க முகத்தை விவரிக்கும் அப்படின்னா கோபம், பொறுமை, எதை சொல்வீங்க? பொறுமையும் இருக்கும், கோபமும் உண்டு. நீங்க ஒரு ஸ்ட்ரிக்டான அமைச்சரா இல்ல ரொம்ப நட்பா இருக்கிற தலைவரா? எல்லாரோடய நட்பா இருக்கணும். அதுவும் மீன்வளத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், மீன்வளத்துல தோள்களை கை போட்டு அவர்களோடு போனாதான் அவர்கள் தோழர்களா நம்ம எடுத்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நட்பா தான் நீங்க இருப்பீங்க. சரி, இப்ப பரப்புரைக்கு அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச எதை சாப்பிடுவீங்க? வீட்டுல சமைச்சு வச்சிருப்பாங்க, நமக்கு வேண்டியதா சமைச்சு வச்சிருப்பாங்க, அதை கொடுக்கறதெல்லாம் எடுத்து சாப்பிடுறதா. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட? பொதுவா என்ன பிடிக்கும் சாப்பிட? பொதுவா நைட் போனா இட்லி, ஒரு சாம்பார், ஏதாவது இருந்தா அப்படி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு திரும்பவும் யாராவது வந்தாங்கன்னா, கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு வீட்டில் படுக்கணும். சரி, இப்போ உங்க தொகுதி விஷயத்துக்கு வருவோம். தொகுதியில கட்சி பேதம் இல்லாம நீங்க வெற்றியை பார்த்திருக்கீங்க. இதோட ரகசியம் என்ன? மெயினா எங்களுடைய தலைவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறாரோ, ஜாதி மதங்களுக்கு அப்புறப்பட்டு இணைஞ்சிருக்காரோ, அதே கொள்கை கொண்டவர் நானும். அதனால எல்லா ஜாதி மக்களும் எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க. யாரையும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இடைஞ்சல் பண்றது இல்லை. அவர்கள் அவர்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யறது. அதனாலதான் இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச தேர்தலுக்கும் இப்ப இருக்கிற தேர்தல் களத்துக்கும் ஏதாவது வித்தியாசத்தை உணர்றீங்களா? ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, மக்கள்கிட்ட போகும்போது போன தடவை 27,000 வாக்கு வித்தியாசம் வந்தோம். இப்போ போற போக்க பார்த்தா 60,000க்கு மேல பேரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க இன்னும் நல்ல கான்பிடென்ட்டா இருக்கீங்க. சரி, இப்போ அதிமுக, பாஜக எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் ஆளும் கட்சி மேல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு களத்துல எதுவும் தெரியுதா? அதனாலதான் அவங்க எதிர்கட்சி ஏதாவது குறை சொல்லணுங்கிறக்கா எதிர்கட்சியா வச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட எந்த அதிருப்தியும் கிடையாது. தலைவர், எங்களுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்களை ரொம்ப ஒவ்வொருத்தர் அண்ணனா நேசிக்கிறாங்க, அப்பாவை நேசிக்கிறாங்க, சகோதரரா நேசிக்கிறாங்க. இப்படிதான் அவரை நேசிக்கிறாங்க. அந்த விதத்துல எந்த விதத்திலும் ஆட்சி மேல அதிருப்தியே கிடையாது. சரி, இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அதே மாதிரி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் திட்டங்கள் செயல்படுத்தி இருக்காங்க. ஆனாலும் இப்ப அதிமுக, பாஜக கட்சிகள் சொல்றது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே. அதாவது மக்களுக்கு செய்யற நன்மைகளை மறைக்கிறதுக்காக பொய்யான சில தகவல்களை பரப்பி அதன் மூலம் ஆதாயம் தேடலாம்ங்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு உரிமை அத்தனை கிடைச்சிருக்கு. அதனால பெண்கள் இதா தெளிவா இருக்காங்க. இப்போ பல ஆண்டுகளா இருக்கீங்க நீங்க அரசியல்ல, இப்பவும் ஒரு உத்வேகத்தோட செயல்பட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுடைய இளமை காலத்துல செயல்பட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களா அரசியல்ல? இல்ல, இப்போது எங்க இளந்தலைவரா இருக்கிற மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்த பிறகு இளைஞரணியை அப்படியே உத்வேகமா ஏற்றிருக்காங்க. அந்த இளமையில நம்ம எப்படி பண்ணமோ அதே இதை இளைஞர்கள் கையில் எடுத்திருக்காங்க. அதனால இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில இளைஞர்களே இருக்காங்க. அதனால அதே உத்வேகம் இருக்கு. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இளைஞர்களுக்கு என்னன்னா, நன்றாக படிக்கணும், நன்றாக விளையாடணும், எல்லோரும் சகோதரத்தோட அணுகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதுதான். இப்ப கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சிந்தாம சிதறாம பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஆனா எடப்பாடி என்ன விமர்சிக்கிறாரு, கூட்டணி கட்சி எல்லாமே அதிருப்தியில இருக்காங்க, தொகுதி பங்கீட்டுல அவங்க பயங்கர அதிருப்தியில இருக்காங்க, வெளியில தான் காமிச்சுக்கல அப்படின்னு சொல்றாரு. அதாவது
இங்க மதசார்பற்ற கூட்டணியில் எந்தவித இதுவும் இல்லை. இந்த தேர்தலுடைய வெற்றி வந்து 2029 நடக்கிற பார்லிமெண்ட்டுடைய வெற்றிக்கு அச்சாரமாக இது அமையும். அதை ஒரே குறிக்கோளா வச்சா மதசார்பற்ற இது இருக்கு. அவங்க அப்படி இல்லை, எடப்பாடி எப்படியா நான் முதலமைச்சர் ஆகணும் அந்த ஒரு நோக்கமே தவிர மற்றவங்களுக்கும் இவர் ஆகணும் அவர் ஆகணுங்கிற நோக்கமும் இல்லை. அதனால அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை இருக்க தவிர பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் ஒன்னா தான் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ற வேலையை எதிர்கட்சிகள் தீவிரமா செய்யறாங்களா? அது ஒண்ணுதான் எதிர்கட்சிகளுடைய வேலையை, அது ஒண்ணுதான் அவங்களுக்கு. ஏதாவது ஒரு இதை அப்படி பூகமா கலப்பி அது பெருசாக்க முடியும்னா புஷ்ன்னு போயிடும். ஒன்னு சட்டவனுங்கே இல்லையே, இதை போய் இவ்வளவு பெருசா சொல்லிட்டாங்கன்னு அங்க உள்ளவங்க பேச ஆரம்பிக்கிறது. குறிப்பாக சொல்லலாம், ஒவ்வொரு இடங்கள்ல சொன்னா அப்படி சொல்லலாம். அப்படிதான் தப்பான பரப்புற செய்திய அவங்க வந்து வடநாட்டுல நார்த்ல எப்படி பிரச்சனை பண்ணி எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அது இங்க தமிழ்நாட்டுல இது பெரியார் மண்ணு, கலைஞர் மண்ணு, எங்க தளபதி ஆள்ற மண்ணு. இது இந்த மண்ணு அப்படி பண்ண முடியாது. நீங்க இப்போ வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்கு. திடீர்னு இப்ப புதுசா ஒருத்தர் வந்து திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்றாரு. 4 முனை போட்டி இல்ல, 2 முனை தான், எங்க 2 பேருக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. யாரு வேணாலும் இது வேணாலும் சொல்லலாம். அவங்களுடைய இது வந்து எல்லாரும் சொல்றது திமுக தான். திமுக ஆளுங்கட்சியா வரப்போகுது, அதைத்தான் சொல்றது தவிர புதிய கட்சியெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாம என்ன பாருங்க, 3-4 பேரு இதே அப்ளிகேஷனே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அந்த கட்சி எப்படி நடத்த முடியும்? இது வந்து எங்களுடைய மதசார்பற்ற கூட்டணியில் ஒரு சின்ன பிசு இல்லாம எல்லாமே கரெக்டா நடந்திருக்கு. இளைய தலைமுறையினர் விஜய் பின்னாடி திரள்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சினிமா பாக்கக்கூடிய இது பாக்குறாங்க. ஆனா இளைஞர திரள்றது யாருன்னு சொன்னா எங்களுடைய இளந்தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களுடைய கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு இடைஞ்சிருக்குன்னு சொன்னா நாங்க கூட என்ன பண்ண போறோம் தெரியுமா? இளைஞர்களை மட்டும் தனியா வச்சு வாக்கு கேட்கறத இன்னொரு 4-5 நாள்ல பண்ண போறோம். அதுதான் பெரிய மாற்றம். இளைஞர்கள் இங்கதான் இருக்காங்க. ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு பொதுவாவே பெண்கள் முன்னேற்றத்துல கவனம் இல்ல அப்படின்னு மக்கள் சிலர் வந்து சொல்றாங்க. இப்ப நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியும் இப்படி சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி சரி பண்றது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்து மேல ஏதாவது குற்றம் சொல்லணுங்கிறதான் பண்றாங்க. நீங்களே வந்து பேட்டி எடுக்கிறீங்களா, கீழே ஒவ்வொரு கிராமத்துல போய் ஒரு தாய்மார்கள்ட்ட எடுங்க பேட்டி. பெண்களுடைய முன்னேற்றத்தில் இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க பதில். அவங்களுடைய முன்னேற்றம் தான் இப்ப முழு அளவுல தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கு. இபிஎஸ் ஆசையா கேட்க வேண்டுமா? கண்ட்ரோல் இல்லாத ஆட்சி இது. அப்படி இல்லை, தளபதியுடைய ஆட்சி ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். இன்றைக்கு அதிமுக ஆட்சி என்பது இருந்தா தானே போராட்டம் நடந்திருக்கு. அப்படி ஒரு கட்சியே இருக்க மாதிரி தெரியல. அவங்களுக்கு போராட்டம் இல்ல, இதுவும் இல்ல. இந்த இடம் சுத்தமா வந்து வாஷ் அவுட் ஆயிரும். இப்ப அதிமுக ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப திமுகவுடைய தற்போதைய எதிரி எங்களுக்கு எதிரி இல்ல, மக்களை நேசிக்கணும், அவ்வளவுதான். நாங்க யாரையும் எதிரியா வைக்கிறதுல எதுவும் பண்றது இல்ல. மக்கள் வந்து எங்களை ஏத்துக்கிடுறாங்க. அதுதான் எங்களுக்கு. இதை தவிர எங்களுக்கு எதிரியும் கிடையாது, எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சி பத்தி ஒரு வார்த்தை. பாஜக வளர்ச்சிங்கிறது என்னன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கு. ஏன்னு சொன்னா சேர்ந்த 3 மாசம் 4 மாசத்துலதான் தலைவர் அப்படின்னு பொறுப்பு வாங்குறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து சீட்டு அறிவிச்சிருக்காங்களே, அத்தனையும் பார்க்கும்போது பெரிய சிரிப்பா இருக்கு. இந்த இதுல நீங்க பழைய பாட்டெல்லாம் இப்பவும் கேட்டுட்டு இருப்பீங்களா? அப்போ இன்னைக்கு அரசியல் சூழலுக்கு பொருந்துற மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்களேன். இப்ப இருக்க அரசியல் சூழலுக்கு பொருந்துற மாதிரி. அதான் பழைய எம்ஜிஆர் பாட்டு, மலை போல் வரும் சோதனைகள் எல்லாம் பனி போல் நீங்கிவிடும், உன்னை வாழ விடாத வந்து தென் வாசலில் நிற்க வைத்து விடும். இதுதான். இப்போ திருச்செந்தூர் எப்ப திருப்பதி ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஏற்கனவே கோயில் வந்து திருப்பதிக்கு உருவாயிட்டு, ஆனா சுற்றுப்புற பகுதிகள் நகரம் தான் சரியாகல. அதை வந்து மேக்சிமம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல எங்களுடைய தமிழக முதலமைச்சருடைய பொற்கரங்களை கைப்பிடித்து இந்த நகரை திருப்பதிக்கு இடையாக மாற்றுவோம். உங்களை எதிர்க்கிற வேட்பாளர் பலமான வேட்பாளரா நீங்க யார நினைக்கிறீங்க?
எனக்கு பலமான வேட்பாளர் இது இல்லை. நான் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் செய்த சாதனை மூலம் நிற்கிறோம். என்கிட்ட போன தடவை அவரை அதிமுக வேட்பாளர் 27,000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்தாரு. இப்போ ஒரு 60,000 வாக்கு வித்தியாசத்தில் தோப்பாரு. மிகவும் பொறுமையாவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.